வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 10 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்ததாக பாஜக அரசு பொய்க் கணக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி ரூபாய் என்றும் பதிலடி. கடந்த 18 மாதங்களிலேயே 10 லட்சம் மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பதிலளித்த பிறகும் மதுரை எய்ம்ஸ் பற்றி திரும்ப திரும்ப பேசுவது ஏன் எனவும் கேள்வி. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை அமலாகும் என பாரதிய ஜனதா வாக்குறுதி. பொது சிவில் சட்டம் அமலாக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவிப்பு. உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும். தமிழ் நமது பெருமை என்றும் தேர்தல் அறிக்கை வெளியீட்டின் போது பிரதமர் மோடி பேச்சு. संत तिरुवल्लुवर कल्चरल सेंटर्स का निर्माण करेंगे. तमिल ये इस देश का गौरव है, हमारा गौरव है. பாஜகவை ஏற்காத மாநிலங்களை கட்டுப்படுத்தவே ஒரே நாடு ஒரே தேர்தல் வாக்குறுதி என திமுகவின் TKS இளங்கோவன் விமர்சனம். பாஜக கொடுத்திருக்கும் தேர்தல் அறிக்கை தமாஷானது என காங்கிரசின் செல்வ பெருந்தகை கருத்து. தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியில இன்னும் கொஞ்ச நாளிலே ஜும்லா என்று சொல்லுவார்கள். ஜும்லா என்றால் தமாஷ். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றவில்லை. பாஜகவின் தேர்தல் அறிக்கை ஏமாற்று வேலை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றியுள்ளதா என கேள்வி. தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளதை 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த போது ஏன் பாஜக நிறைவேற்றவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெறும் அறிக்கையாக மட்டுமே பார்ப்பதாகவும் நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு அளித்த பேட்டியில் கருத்து. தேர்தல் அறிக்கை தான் பார்க்கிறேன். தேர்தலுக்கான அறிக்கை, மக்களுக்கான ஆறுதலோ மாறுதலுக்கான அறிக்கை இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு 10 ஆண்டுகளில் இப்போ சொல்றீல்ல, இதையெல்லாம் எப்போவும் நிறைவேற்றி முடிச்சிருக்கலாம். உதகையில் படுகரின மக்களின் உடையணிந்து நடனமாடி வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் எல் முருகன். ஓசூரில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷுக்கு வாக்கு சேகரித்த KP முனுசாமிக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மலர் மாலை அணிவித்த தொண்டர்கள். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக எந்த சம்மனும் வரவில்லை. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழ் புத்தாண்டையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்த மக்கள். விஷு திருநாளையொட்டி கன்னியாகுமரியில் நடந்த கனிகாணும் நிகழ்ச்சி. சித்திரை முதல் நாள் அன்று நல்லேர் பூட்டி நவதானியங்களை விதைத்த டெல்டா விவசாயிகள். போதிய மழை பெய்ய வேண்டி விளைநிலங்களுக்கும் வழிபாடு. தென் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அதிகபட்ச வெப்பநிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கும் என்றும் கணிப்பு. அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே இரட்டை சிறுத்தை இருப்பதாக வாட்ஸ்அப்பில் வதந்தி. தவறான தகவல் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் வனத்துறை புகார். விடுமுறையொட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் விதவிதமான ரோஜாக்களை பார்த்து ரசித்து உற்சாகம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விவசாய நிலத்தில் தலைகீழாக கவிழ்ந்த அரசு பேருந்து. காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மதுரவாயல் அருகே கொரியர் நிறுவனத்தின் குடோனில் பயங்கர தீ விபத்து. வாடிக்கையாளர்களின் பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்ததாக தகவல். ரயில்வே போலீசில் 4660 பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் என்றும் அறிவிப்பு. IPL தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டி. லக்னோ அணி சிறப்பான தொடக்கம். ₹55,000 நெருங்குகிறது ஒரு சவரன் தங்கம். ஒரே நாளில் ₹600 அதிகரித்து 54,840 உயர்வு. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10,76,00,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக மத்திய பாஜக அரசு பொய் கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கான பகிர்வு மற்றும் திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு நேரடியாக ஒதுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10,76,00,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக மத்திய பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 18,50,00,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்த பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழ்நாட்டிற்கு 5,50,00,000 ரூபாயை கிள்ளி கொடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். இதேபோன்று ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1,960 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாக மத்திய அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ₹1 கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி என்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் காதிலும் பாஜக அரசு பூச்சுற்ற நினைப்பதாக மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த திட்டங்களின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, விடுவிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என்பதை பாஜக அமைச்சர்கள் யாராவது விளக்க முன்வருவார்களா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். அனைத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டின் சிறுதொழில் முனைவோர்கள் வங்கிகளில் வாங்கிய 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாராளமாக நிதி வழங்கியது போன்று ஒன்றிய பாஜக அநியாய பொய் சொல்வதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் என்று வினவியுள்ள முதலமைச்சர் தங்கள் காதுகள் பாவம் இல்லையா என்றும் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி உறுதியளித்தபடி கடந்த 18 மாதங்களில் 10 லட்சம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி 3.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆயின என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு மதுரை எய்ம்ஸ் செயல்பாட்டிற்கு வரும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பலமுறை அறிவித்த பிறகும் அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுவது ஏன் என்றும் வினவியுள்ளார். சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே தனியார் கொரியர் நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நூம்பல் என்ற இடத்தில் தனியார் கொரியர் நிறுவனத்திற்கு சொந்தமான குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் காலை 6 மணி அளவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் காணப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற வீரர்கள் 4 தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. விபத்து குறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக சார்பிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கிருஷ்ணகிரி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வீரப்பனின் மகளுமான வித்யாராணி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். எப்போல இருந்து இந்த அரசியல் ஆர்வம்? அரசியல்ல இப்போ சமீப காலமாவா இல்ல முன்னாடில இருந்தவா? இப்போ பொதுவா நமக்கு பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், இவர் மேல வந்து ஒரு உணர்வு, அவர் மேல ஒரு பற்று, அவங்களை பார்த்துதான் நான் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன் அப்படின்னு யார் மேலேயாவது சொல்ல முடியுமா? இல்ல உங்களுக்கே? என் தந்தைக்காக நான் அரசியல். ஏன்னா நான் பிறந்தப்பவே என் வாழ்க்கையில அரசியல்ன்றது உருவாகிடுச்சு. ஏன்னா நான் பிறந்தது ஒரு போலீஸ் கஸ்டடியில பிறந்தேன். என்னை வளர்த்தது ஒரு ஊர் மக்கள் தான் வளர்த்தாங்க. ஸோ அப்போ இருந்தே என்னோட பப்ளிக் அண்ட் மீ ரிலேஷன்ஷிப் வந்து அப்போ இருந்தே இருந்தது. அப்புறம் நான் வளர்ந்தது எல்லாமே ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸு, பிரின்சிபல், அங்கேயும் வந்து சொசைட்டி தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ அப்போ இருந்தே அந்த மக்களுக்கு ஏதாவது மக்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் என்னோட வளர்ச்சியே இருந்தது. அரசியல் ஆர்வம் வந்த உடனேயே பாஜகவில் சேர்றதுக்கான காரணம் என்ன? பிஜேபி அப்படின்றது என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 1.5 year நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆனால் ஒரு உள்ளுணர்வு எப்பவுமே அரசியல் மேலே இருந்தது, குழந்தையிலேருந்தே நான் சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸபிளாக நான் வெளியில் வரல. ரீசன் வந்து எனக்கு ஒரு பெரிய எந்த அரசியலும் வந்து சரியாக இயங்குற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அப்போ இல்லை. பட் பிஜேபியிலேருந்து நேரடியாக என்னை கூப்பிட்டாங்க. ஒரு அனுபவமாக இதை பார்ப்போம் அப்படின்றதுனால நான் என்டர் ஆனேன். போனேன், ஒரு 1.5 year நல்லா அஜெண்டா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 year அமைதியாக தான் இருந்தேன். எனக்கு எந்த அஜெண்டாவும் கொடுக்கப்படலை. அதனால் நான் என்ன யோசிச்சேன், சரி திரும்ப நம்ம எதாவது பண்ணலாம் பர்சனலி, என்ஜிஓ ட்ரஸ்ட் அப்படின்னு. அப்போ சித்தப்பா சீமான் அவர்களை பார்த்தேன். அவர் வந்து நாம் தமிழரை பற்றின எல்லா ப்ராசஸ், இன்ட்ரடக்ஷன், அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கொள்கைக்காக அவங்க நிற்கிறாங்க. ஸோ என் தந்தை பேசினதும் இவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையும் ஒரே மாதிரி, தமிழ் தேசிய கொள்கை. ஆதலால் இங்கே கண்டிப்பாக நிற்கணுன்ற ஒரு இதில் வந்து. இப்போ பாஜக முன்னாடி பாத்தீங்கன்னா எல்முருகன் அவர்கள் உங்களுக்கு ஓபிசி துணைத் தலைவர் பதவியெல்லாம் கூட வழங்கியிருந்தாரு. அதற்கு பிறகு உங்களுக்கு சீட் கொடுக்காதது இந்த மாற்றத்துக்கான காரணம் சொல்லலாமா, இல்ல வேறு என்ன காரணம்? இல்லைங்க, பிஜேபியில் இந்த டைம் எனக்கு சீட் கொடுத்தாங்களே, யாருக்கும் தெரியாது, நான் சொல்லலை. ஏன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா, லைக் அது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை. பிஜேபியிலையும் எனக்கு சீட் கொடுத்தார்கள், நான் தான் வேண்டான்னு இங்கே வந்து வாங்கினேன். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் களம் கண்டுள்ள அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷுக்கு ஆதரவாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஓசூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். முன்னதாக வேட்பாளர் ஜெயபிரகாஷுக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மலர் மாலை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அத்துடன் ஆப்பிள் மாலையும் அணிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பேசிய KP முனுசாமி, திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாகவும், இதனால் கடந்த 6 மாதங்களில் மட்டும்